உட்காருங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நாங்க நிக்கிறோம். பார்வதி போய் சாரு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரி. பத்மா இந்த கல்யாணத்துல ரொம்ப மும்மரமா இருக்காளே. சாரு கல்யாணமாகி போறது நம்ம பையனோட வாழ்க்கைக்கு நல்லதுதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் இல்லாம இருந்தா சரிதான். கல்யாண வேலை அப்படியே கொஞ்ச நாளா நின்னு போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்டுல ஒரு சில பிரச்சனைங்க, அதனால இத கவனிக்க முடியல. அதனால என்ன, பரவாயில்ல. அதான் இப்ப பேசி முடிவு பண்ண போறோமே. சாரு வணக்கம் சொன்னா. சாரு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இவன் என்ன ஏதோ நிஜ மாப்பிள்ள மாதிரி என்ன அப்படி பாக்குறான்? மாப்பிள பொண்ணு அப்புறமா பார்க்கலாம். காஃபி எடுத்து குடிங்க, ஆறிட போகுது. எடுத்துக்கோங்க. வணக்கம். அடடே ஐயரே, வாங்க உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஏற்கனவே 2-3 தேதி சொல்லியிருந்தீங்க. ஒரு நல்ல நாளா குறிச்சு பத்திரிகை எழுதிடலாம். சரிங்க ஐயா, நான் குறிச்சு கொடுக்குறேன். ஐயரே, பொண்ணோட பேர் பக்கத்துல ரகுராம் சகலையோட பேரும் ஜானகி அம்மா பேரும் போட்டுருங்க. எங்க பேர் எதுக்கு? பொண்ணோட அப்பா அம்மா நீங்க தான். பொண்ணோட அப்பா அம்மா நாங்களா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கிறதே உங்களாலதான். அவளுக்கு நாங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த முத உரிமை கிடைக்கணும். ஐயரே, நீங்க அவங்க பேரை சேர்த்து எழுதிருங்க. ஆமாங்க, சாரு எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அவ எங்க வீட்டுல தானே இருக்கா? ஆமா, எல்லாம் சொன்னாங்க. இந்த வீட்டுல இருக்கிறதுனால அந்த பொண்ண பத்தி என்னென்ன பேச்சு வருதுன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க குடும்பத்துக்காக தான் நாங்க அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல. அதுவும் இல்லாம பொண்ணுக்கு பார்வை இல்ல, எப்ப பார்வை வரும்னே தெரியல. இருந்தாலும் என் பையன் பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சரின்னு இருக்கான். பொண்ணுக்காக நீங்க சிறப்பா பண்ணுவீங்கன்னு தெரியும். அண்ணா என்னண்ணா திடீர்னு இப்படி கேக்குறாங்க? நிறைய எதிர்பார்ப்பாங்க போல இருக்கே. எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிண்ணா. சும்மா இரு. இத பாருங்க, எந்த குறையும் இல்லாம நாங்க செய்யறோம். எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம பொண்ணுக்கு இவனே தரேன்னு சொல்றான். நல்லதுதான். எப்படியும் சீனுவை கல்யாணம் பண்ணி அது என் பொண்ணுகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம கடன் எல்லாம் எப்படியும் அடைச்சிடலாம். சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 50 பவுன் போதும். ஒரு 25 லட்சத்துக்கு நல்ல காரை வாங்கி கொடுங்க. ஏங்க, இவங்க நம்ம பொண்ணை வச்சு பெருசா கொள்ளடிக்க பாக்குறாங்க போல இருக்கு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அவன் 50 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவன் எது கேட்டாலும் அது நம்ம கைக்கு தானே வரப்போகுது. சித்தி, என்ன சித்தி இப்படி எல்லாம் கேக்குறாங்க? ரொம்ப ஓவரா நடிக்கிறாங்க. ஆனா கேக்குறது நல்லதுதான். இவரே உனக்கு எல்லா வரதட்சணையும் கொடுத்து இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்.
இத்தனை நாள் நம்மள வெயிட் பண்ண வச்சாருல்ல, எல்லாத்தையுமே கொடுக்கட்டும். அப்படியே ஒரு 25 லட்சம் ரூபாய் பணமா கொடுத்துருங்க. மா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, அதை செய்ய வேண்டியது எங்க கடமை. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பொண்ணுக்காக நாங்க நிச்சயம் செய்யணும். இவன் லவ்வ சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவன் அப்பா அம்மா இந்த சாக்குல எல்லாத்தையும் கேக்குறாங்க. என்ன பண்றது? ஐயா, இந்த மாசம் 30ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே தேதியை குறிச்சிடுறேன். பத்திரிகையை வாசிச்சிடலாங்களா? சரி, வாசிச்சிருங்க. நிகழும் மங்களகரமான ஆவணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம்.